தமிழக அரசியலில் அதிகமாக பேசப்படும் கொறடா என்ற பதவி குறித்து இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். சி. ஜோசப் விஜய் என்னும் நான் கடந்த சில நாட்களாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு வார்த்தையை தாண்டி நாம் அதிகமாக கேட்ட இன்னொரு வார்த்தை என்னன்னா கொறடா. இந்த கொறடா அப்படிங்கிறது சாதாரண ஒரு பதவி கிடையாது. இது அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங். ஏதாவது ஒரு எம்எல்ஏ வேலையை காட்டினாங்கன்னு வைங்களேன், அவங்கள அப்படியே அப்ரூப்டாக கட் பண்ணி பதவியை நீக்கம் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது இந்த கொறடாவுக்கு. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பதவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதனை தமிழக அரசோட கொறடாவா நியமிச்சாரு. அதிமுக கொறடாவோட உத்தரவை மீறி செயல்பட்ட எம்எல்ஏக்களை கட்சித்தாவல் சட்டத்தின்படி பதவி நீக்கம் செய்யப்படும் தகவல்கள் வெளிவந்துச்சு. இந்த ரெண்டே செய்தி தான் கொறடா அப்படிங்கிற வார்த்தை மேலே மக்களுக்கு அதிகமான கியூரியாசிட்டியை எகிர வச்சுது. என்னதான் நம்ம கொறடா கொறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இந்த கொறடா அப்படிங்கிற வார்த்தை இந்த கான்செப்ட் பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போன ஒரு ஓஜி ஐடியா. அதாவது இந்தியா இங்கிலாந்தோட நாடாளுமன்ற அமைப்பை பின்பற்றி வரதால இந்த கொறடா அப்படிங்கிற ஒரு பதவியும் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. இதில் சட்டசபையில் பங்கேற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அவங்களுக்குன்னு ஒரு கொறடாவை நியமிச்சுக்குவாங்க. அதுலேயும் ஆளுங்கட்சி தரப்பில் நியமிக்கப்படுற கொறடா தான் அரசாங்க கொறடா அப்படின்னு அறிவிக்கப்படுவார். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி அவங்களுக்கு தனியாக ஒரு கொறடாவை நியமிச்சுக்குவாங்க. இந்த கொறடாவை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் கிளாஸ் லீடர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் சட்டசபையில் ஒவ்வொரு கட்சிக்காகவும் ஒரு கொறடா நியமிக்கப்படுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கும் எம்எல்ஏக்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுவாங்க. கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ, என்ன கருத்து சொல்கிறாரோ அதை அப்படியே கொண்டு போய் எம்எல்ஏக்கள் கிட்ட சேர்க்கறது தான் இந்த கொறடாக்களோட முக்கியமான வேலை. அதாவது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் போதும் சில முக்கியமான மசோதாக்கள் பாஸ் பண்ணும் போதும் தங்களோட எம்எல்ஏக்கள்லாம் வந்திருக்காங்களா, சட்டசபைக்குள்ளே இருக்காங்களா, முழு அட்டனன்ஸ் இருக்கா, இவங்களை எல்லாரையும் கொண்டு இங்கே உட்கார வைக்க வேண்டியது தான் இந்த கொறடாக்களோட மிக முக்கிய பணி. இப்படி எம்எல்ஏக்களோட அட்டனன்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த எம்எல்ஏ எப்பப்போ சட்டசபையில் பேசணும், அவங்களுக்கான கோரிக்கைகளை எப்பப்போ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து அதை சபாநாயகர்கிட்ட கொடுக்கறதுமே இந்த கொறடாக்களோட வேலை தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கொண்டு எம்எல்ஏக்கள் கிட்ட சேர்க்கறது இவங்களோட தலையாய கடமை. சேர்க்கறது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமை எடுக்கிற முடிவை அப்படியே பின்பற்ற வைக்கிறதுமே இவங்களோட வேலை தான். இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி எம்எல்ஏக்களுக்கு கொறடா மூலமாக தகவல்களை பகிரப்படுவாங்க. அப்படி பகிரப்பட்ட தகவல்களையும் மீறி கொறடா என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சிக்மா மேல், நான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சில எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணி போனாங்கன்னு வைங்களேன், இவங்க கட்சித்தாவல் சட்டம் படி எங்களோட கொள்கைகளை மீறி செயல்பட்டாங்க, எங்களோட முடிவுகளையும் எங்களோட உத்தரவுகளையும் மீறி செயல்பட்டாங்க, அதனால் அவங்களோட பதவியை கூட நீங்கள் பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகருக்கு கொறடா கடிதம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த எம்எல்ஏவோட, அந்த விதியை மீறின எம்எல்ஏவோட பதவி நிச்சயமாக பறிக்கப்படும். அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள காலடியை எடுத்து வைக்க முடியாது. வீட்டில் உட்காந்து பகோடா சாப்பிட்டு ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால அந்த கொறடா பதவியை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இந்த கொறடாவுக்கு மாநில அமைச்சருக்கான அந்தஸ்து கிடைக்கும்னா பார்த்துக்கோங்க. அதனால மக்களே, இந்த கொறடாக்களை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இவங்க நினைச்சாங்கன்னா எம்எல்ஏக்களை என்ன வேணா பண்ண முடியும், அந்த அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இவங்க சாதாரண ஆள் இல்லை, ஒரு கட்சியோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி. சரிங்களா? இதே மாதிரி சிறப்பான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.